Hi guys, இன்னொரு ஸ்டாக் அனாலிசிஸ் செஷனில் உங்களை வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கம்பெனி பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ். இதை பற்றி தான் ஃபுல்லாக ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணி இதை ப்ரோஸ் அண்ட் கான்ஸில் உங்களுக்கு சொல்லி இதை வாங்கலாமா வேண்டாமான்றதை டிசைட் பண்ணி சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். வெல்கம் டு தமிழ் மைண்ட்ஸ். நான் உங்கள் அபிஷேக். ஓகே கைஸ், இந்த கம்பெனியை பற்றி பார்ப்போம். அப்போ ஒருத்த கம்பெனியில் இப்போ ஏஷியன் பெயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா மல்டிநேஷ்னல் பெயிண்ட் கம்பெனி. ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்குது. அப்புறம் இந்த கம்பெனியோட மெயின் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பெயிண்ட், கோட்டிங்ஸு, ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டட் டு ஹோம் டெக்கரேஷன், பாத் ஃபிட்டிங்கு அண்ட் ப்ரொவைடர் ஆஃப் ரிலேட்டட் சர்வீஸு. அப்புறம் ஏஷியன் பெயிண்ட்ஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் அண்ட் ஏஷியாஸ் தேர்ட் லார்ஜஸ்ட் பெயிண்ட் கம்பெனி இது. அப்புறம் as of 2015 it has the largest market share with 54.1% of Indian paint industry. இந்தியாவில் பெயிண்ட் இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 54% மார்க்கெட் இவங்க தான் ஏஷியன் பெயிண்ட்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஓகே, ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி பார்த்துருவோம். 1942 வேர்ல்டு வார் 2 டைமில் இந்தியாவில் இம்போர்ட் ஆஃப் பெயிண்ட்டுக்கு பேன் பண்ணியிருந்தாங்க இம்போர்ட்டுக்கு. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு, இந்தியன் மார்க்கெட்டில் இந்தியன் சப்ளையர்ஸ்க்கு, இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு ஒரு பெரிய பூஸ்ட் இருந்தது அந்த டைமில். 45 பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. காய்வாதி கிர்கான் மும்பையில் ஒரு கராஜில் ஆரம்பிக்கிறாங்க. 4 ஃப்ரெண்ட்ஸு, சம்கலால் சௌக்சி, சின்மலால் சௌக்சி, சூரியகாந்த் தனி, அரவிந்த் வக்கீல், இவங்க 4 பேர் சேர்ந்து ஒரு ஜெயின் ஃபேமிலி 4 பேரும். இவங்க 1945 பிப்ரவரி மாதத்தில் இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. 65 என்ன ஆகுதுன்னா இது ஏஷியன் ஆயில் அண்ட் பெயிண்ட் பிரைவேட் லிமிடெட்னு ஆரம்பிச்சாங்க. அதை டு ஏஷியன் பெயிண்ட் லிமிடெட்னு 65 மாத்துறாங்க. இந்த பிரைவேட்ல இருந்து பப்ளிக்கு போறாங்க. பப்ளிக் லிமிடெட் கம்பெனினா உங்களுக்கு தெரியும், ஒரு மினிமம் மேக்ஸிமம் பிரைவேட்ல 200 பேர்னு இருக்கணும். பப்ளிக்ல அன்லிமிட்டெட் மெம்பர்ஸ் இருக்குல்ல. ஏன்னா உங்களுக்கு ஷேர்ஸ் லிஸ்ட் பண்ணீங்கன்னா எல்லாரும் வாங்கிட்டு போகலாம். ஸோ இது ஒரு பப்ளிக் கம்பெனியாக மாறுது. 67 பார்த்தீங்கன்னா கண்ட்ரிலே, நம்ம நாட்டிலே பிகெஸ்ட் பெயிண்ட் மேனுஃபேக்சரராக இவங்க உருவெடுத்து வராங்க. இதுதான் இதோட சின்ன ஹிஸ்ட்ரி. ஓகே, இதுதான் இவங்களோட பிராண்ட்ஸ். இவங்க பிராண்ட்ஸ்ல பாருங்க, நீங்க பாருங்க, ஒரு பிராண்டா இருக்கு. இல்ல எஸ்பெஷலி உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தோணுன்னா, எண்டில் பர்கர் பெயிண்ட்ஸ்னு இருக்கு. பர்கர் பெயிண்ட்ஸ்னு உடனே நீங்க அந்த பர்கர் பெயிண்ட்ஸ் ஏஷியன் பெயிண்டோட சப்சிடரியான்னு நினைப்பீங்க. இல்லைங்க, ஏஷியன் பெயிண்ட்ஸ்க்கு பர்கர் பெயிண்ட், இந்தியாவில் இருக்கிற பர்கர் பெயிண்ட்ஸ் வேற, இவங்க வச்சிருக்கிற பர்கர் பெயிண்ட்ஸ் வேற. இவங்க பாத்தீங்கன்னா இது சிங்கப்பூரோட பர்கர் பெயிண்ட்ஸ். இதுக்கும் நம்ம நாட்டில் இருக்கிற பர்கர் பெயிண்ட்ஸ்க்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இது வேற பர்கர் பெயிண்ட்ஸ். லோகோலயே உங்களுக்கு கிளியரா தெரியுது. நம்ம நாட்டில் இருக்கிற பர்கர் பெயிண்ட்ஸ் எப்படி இருக்கும்னா அது லூயிஸ் பர்கர் பெயிண்ட்ஸ்னு போட்டிருக்கோம். அது இது பாத்தீங்கன்னா இவங்களோட வேற சப்சிடரி. ஆனா நேம் பாத்தீங்கன்னா சிமிலரா இருக்கும். அதனால இது கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது வேற அது வேற. ஓகே, இதுதான் இவங்களோட வேரியஸ் பிராண்ட்ஸ். அடுத்தது ஓகே, பிசினஸ் ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். பிசினஸ் ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா இன்டீரியர் பெயிண்ட்ஸ் இவங்களோட ஒரு மெயின் ஸ்ட்ரக்சர். எக்ஸ்டீரியர் பெயிண்ட்ஸ், உள்ள பெயிண்ட் அடிக்கிறது, வெளியில பெயிண்ட் அடிக்கிறது, அப்புறம் வால் கவரிங்கு, அப்புறம் அட்ஹெசிவ் அண்ட் வாட்டர் ப்ரூஃபிங் சொல்யூஷன்ஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. ரீசெண்டா இதுல பாத்தீங்கன்னா பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ், பாத் ஃபிட்டிங்ஸ் இதெல்லாம் இவங்க இது பண்ணிருக்காங்க. அப்புறம் கிச்சன் சொல்யூஷன்ஸ் இவங்க இம்பார்ட்டன்ட் டைவர்சிஃபிகேஷன். ஏன்னா இப்போ நிறைய மாடலர் கிச்சன்ஸ் எல்லாமே வந்திருக்கு. அதுல ஏஷியன் பெயிண்ட்ஸும் ஒன் ஆஃப் த லீடிங் ப்ரொவைடர்ஸ் ஃபார் கிச்சன் சொல்யூஷன்ஸ். ஏன்னா இவங்க மாடர்னைஸ்டான கிச்சன்ஸ்லாம் இப்போ ப்ரொவைட் பண்றாங்க. அது கூட நீங்க அவங்க வெப்சைட்ல பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இவங்களோட வேரியஸ் பிசினஸ் ஸ்ட்ரக்சர். அடுத்தது ரெவன்யூ ஃப்ரம் குளோபல் மார்க்கெட். ஏஷியன் பெயிண்ட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் இல்லை, ஏஷியாலே சரி, அது குளோபல்லையும் அவங்க பெரிய ப்ரெசன்ஸ் வச்சிருக்காங்க. அதுக்கு தான் இந்த எவ்வளோ பெர்சென்ட் அவங்க ரெவன்யூ குளோபல் மார்க்கெட்ல இருந்து வருதுன்னு பார்ப்போம். ஏஷியால 48%, அதாவது இந்தியா, சிங்கப்பூர், வேரியஸ் கண்ட்ரிஸ் இன் ஏஷியால 48% இவங்களுக்கு ரெவன்யூ வருது. ஆப்பிரிக்கால இருந்து மட்டுமே இவங்களுக்கு 20% ரெவன்யூ வருது. மிடில் ஈஸ்ட் வருது. மிடில் ஈஸ்ட்னா அந்த அரேபியன் கண்ட்ரிஸ், கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் வருது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 26% ரெவன்யூ வருது. சவுத் ஸ்பெசிபிக் இந்த ரீஜன் சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு 6% ரெவன்யூ வருது. அதாவது இது ஒரு நாட்டில் இல்லாம ஆல் ஓவர் த குளோப் த்ரூ அவுட்டா இவங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்றாங்க.
ஸோ இட் இஸ் அ வெரி பிக் மல்டிநேஷனல் கார்பரேஷன். அடுத்தது ரொம்ப மெயினாக நம்ம இப்போ மெயின் ரேட்டுக்கு போனால் இப்போ ஃபண்டமெண்டலாக இந்த கம்பெனி அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, இது நான் டேட்டா எடுக்கிறது பார்த்தீங்கன்னா 14th August 2020 டேட்டாவை நான் எடுத்திருக்கேன். அதை பேஸ் பண்ணி நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிடலைசேஷன் பார்த்தீங்கன்னா 1,72,000 கோடி. அதில் அன்னைக்கு உள்ள ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,800 கிட்ட இருக்கு. அதனால இங்கே டோட்டல் 96 crore ஷேர்ஸ் இருக்கு. மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்துடும். அடுத்து 52 வீக் ஐ லோ பார்த்தீங்கன்னா 1916 ஐ, லோ வந்து 1431 எப்போ வந்திருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இப்போ எந்த கம்பெனி நம்ம அனலைஸ் பண்ணாலும் 52 வீக் லோ எப்போ வந்திருக்கோம்னா இந்த கொரோனா டைம்ல மேஜர் கம்பெனிஸ் எல்லாமே அந்த மார்ச், எஸ்பெஷலி March 23rd to March 31st அந்த பீரியடுக்குள்ள அவங்க ஆல் டைம் லோவை நிறைய கம்பெனிஸ் டச் பண்ணாங்க. டியூரிங் த டைம்ல இந்த கம்பெனியும் ஆல் டைம் லோவை டச் பண்ணிச்சு. அதாவது 52 வீக் லோ. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 105.61, ஒரு டீசெண்டான புக் வேல்யூ. பட் இந்த மாதிரி கம்பெனி சில கம்பெனியில் பார்த்தீங்கன்னா புக் வேல்யூக்கும் ஷேர் ப்ரைஸ்க்கும் சப்போர்ட் இருக்காது. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த கம்பெனியோட ப்ராஃபிட் எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஏறுதோ ரிசர்வ்ஸும் ஏறும், ஓரளவுக்கு தான் லிமிட்டடாக இருக்கும். ஒரு டீசென்ட் புக் வேல்யூ. ஆனால் ஷேரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 மடங்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அது காரணம் வந்து டிமாண்ட் ஃபார் த கம்பெனி அண்ட் டிமாண்ட் ஃபார் த ஸ்டாக் நிறைய இருக்கும். அந்த ஒரு ரீசனால தான் இங்கே புக் வேல்யூ ரொம்ப லோவாக இருக்கு. கரண்ட் ப்ரைஸ் எங்கேயோ இருக்கு. ஸ்டாக் ப்ரைஸ் earnings பார்த்தீங்கன்னா 89.2. நிறைய இதில் நான் சொல்லியிருக்கேன் ஸ்டாக் ப்ரைஸ் earnings எனிவேர் அபவுட் 20 நீங்கள் ஒரு நல்ல ஸ்டாக் ப்ரைஸ் earning தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இது வந்து ஏன் ஸ்டாக் ப்ரைஸ் earnings இங்கே இருக்குன்னா கரண்ட் ப்ரைஸ் டிவைடட் பை earnings per share. இங்கே கரண்ட் ப்ரைஸ் 1800 இருக்கு, earnings per share 70,000 இருக்கும். ஸோ ஸ்டாக் ப்ரைஸ் earnings வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 89.2. இது ட்ரெமெண்டஸான ஒரு இது வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் ப்ரைஸ் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் கம்மியாதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்டாக் பிஇயும் வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்கு. டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 0.67%. டிவிடெண்ட் ஈல்டு 0.67ன்றது டீசென்ட் டிவிடெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த கம்பெனி உங்களுக்கு. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பார்த்தீங்கன்னா 33.78. எனிவேர் அபவுட் 20 நான் குட்னு இருக்கேன். 33.78 இஸ் a வெரி குட் நம்பர். ஸோ இதுவும் உங்களுக்கு தெரியும். ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு நத்திங் பட் இபிஐடி, earnings before interest and tax divided by நம்மளோட கேபிட்டல் எம்ப்ளாய்டு. கேபிட்டல் எம்ப்ளாய்டு இஸ் நத்திங் பட் டோட்டல் அசெட்ஸ் மைனஸ் டோட்டல் லைபிலிட்டிஸ். அது டோட்டல் லைபிலிட்டிஸ் என்னெல்லாம் வரும்னா உங்களுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸை தவிர்த்துட்டு அப்புறம் அந்த பாரிங்ஸை தவிர்த்துட்டு லாங் டேர்ம் லைபிலிட்டியை தவிர்த்துட்டு மிச்சத்தில் கிடைச்சிங்க வரும். இதை வச்சு ஆல்ரெடி ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வீடியோவே போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல இது பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லைன் ஐட்டமுக்கும் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 27.5. இதுவும் நான் சொல்றேன் 15 to 20 or above 20 இஸ் குட்னு சொல்லியிருக்கேன் பல வீடியோவில். எஸ், இதுவும் ஒன்றும் இல்லைங்க. நெட் ப்ராஃபிட் பை ஆவரேஜ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ். ஸோ நெட் ப்ராஃபிட் ஓரளவுக்கு நிற்கும் போதும் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸும் இருக்கும் போதும் இந்த ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் சரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சேல்ஸ் க்ரோத் வந்து 10.3 விச் இஸ் டீசென்ட்ன்றது நல்லதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கம்பெனி வந்து ஒரு சேல்ஸ் க்ரோத் கன்சிஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ணுறது வந்து 10% and above is really good. Face value வந்து 1 rupee. So total share capital is 96 crores. Face value 1 rupee. So total number of shares in this company is 96 crores. Okay. அடுத்தது வந்து இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேலன்ஸ் ஷீட் அனாலிசிஸ் பார்த்துருவோம். ஓகே, இப்போ இதோட ஃபர்ஸ்ட் குவார்டர்லி ரிசல்ட்ஸை பார்த்துருவோம். குவார்டர்லி ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து உங்களுக்கு ஜூன் குவார்டரோட ரிசல்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியுது. போன ஜூன் இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கும்போது 5,105 crores இருந்திருக்கு. இப்போ இந்த ஜூனில் பார்க்கும்போது 2,923. இதனால அவங்களோட இது வந்து 42% ரெவன்யூ டிப்பாக இருக்கு. இது ரீசன் கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கிளியரா. கோவிட் சுச்சுவேஷன், பேண்டமிக் டைமில் வந்துட்டு உங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து சைக்கிளிக்கல் இண்டஸ்ட்ரி உள்ள ஒரு கம்பெனி. சைக்கிளிக்கல் இண்டஸ்ட்ரினா என்னன்னு நான் இதே வீடியோவில் கொஞ்சம் லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி 2 மாதம் நடக்கல. அந்த ஏப்ரல் மேல பெரிய ஆட்டோமொபைல் செக்டரும் நடக்கல. ஸோ இங்கெல்லாம் எங்கெல்லாம் பெயிண்டிங் ஒர்க் தேவைப்படுதோ இந்த இடத்துல பெயிண்டிங் ஒர்க்கே நடக்கல. அதனால பிசினஸ் செம்மையாக டவுன் ஆகி கிட்டத்தட்ட 2,923 crore டர்ன் ஓவரில் இருக்கு. ஸோ அப்போ கூட பார்த்தீங்கன்னா மேனேஜ் டு மேக் அ ப்ராஃபிட் ஆஃப் 218 crores. ஓகே, இது குவார்டர்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்ச்லேயே கொஞ்சம் டிப்பாக இருந்தது. எஸ்பெஷலி ஜூனில் வந்து கம்பெனி எவ்வளோ தூரம் கீழே போயிருக்குன்றது வந்து கிளியராக காட்டுடுச்சு. பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் தி மேட் டீசென்ட் பாட்டம் லைன். ஒரு 218 கோடி ப்ராஃபிட்டோட நிற்கிறது வந்து ரியலி குட்.
மெயினாக ஃபுல் இயர் இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்ப்போம். ஃபுல் இயரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி வந்து கன்சிஸ்டன்ட் க்ரோத் இருந்திருக்கு ஓவர் பீரியட் ஆஃப் டைம். 13 வந்து 14,000 crore, 15,000 crore, 16, 19, 20. இப்போ ட்ரெயிலிங் 12 monthsக்கு இவங்க என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, ட்ரெயிலிங் 12 monthsல ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அதாவது எவ்வளோ தூரம் இந்த கம்பெனி வந்து அடுத்த 12 மாதத்துக்கு 2021 மார்ச் இருக்கும் எவ்வளோ தூரம் டேர்ன் ஓவர் போகுன்றாங்க. அதில் பார்க்கும்போது 18,000 கோடி போகும்னு சொல்கிறாங்க. அதாவது போன இந்த 2020 மார்ச், அதாவது 19, 18, 20ல் பார்த்தீங்கன்னா 20,000 கோடி இருந்திருக்கு. மறுபடியும் 2021 வந்து 18,000 கோடி தான் போகும். 2,000 கோடி கொஞ்சம் போன வருஷம் டேர்ன் ஓவரை கம்பேர் பண்ணும்போது கம்மியாகவும் போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல நியூஸை கேட்டிங்கன்னா இது ஒரு நெகட்டிவ் இதுதாங்க. ஏன்னா உங்களுக்கு டேர்ன் ஓவர் கம்மியாச்சுன்னா ஆப்வியஸாக வந்துட்டு உங்களுக்கு ப்ராஃபிட்டும் கம்மியாகும். ப்ராஃபிட் கம்மியாகும் போது உங்களுக்கு அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிற ரேஷியோஸ், அது ROCE ரேஷியோவாக இருக்கட்டும் சரி, ROEயாக இருக்கட்டும் சரி, இது எல்லாமே கம்மியாகும். உங்களுக்கு டிவிடெண்டும் ஷார்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து ஒவ்வொரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிப் இருக்கும். பட் கன்சிடரிங் ஆல் த ஃபேக்டர்ஸ், இந்த சுச்சுவேஷனில் கூட ஒரு டீசெண்டான ஒரு டாப் லைனும் பாட்டம் லைனும் உங்களால் மெயின்டைன் பண்ண முடியுன்றத கம்பெனி வந்து டெஃபினட்டாக ப்ரூவ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த Q1 ஜூன் மாதத்துக்குள்ள ரிசல்ட்டே பார்த்துருப்பீங்க. இன்ஸ்பைட் ஆஃப் த so much of losses, the company managed to make profitல. ஸோ அதை வச்சு கன்சிடர் பண்ணும்போது இது வந்து ஓகே, இந்த டைம்ல எல்லா இண்டஸ்ட்ரியும் கீழே விடும், அதில் டெஃபினட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. அதுலேயும் தேர் மேனேஜிங்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். இப்போ பேலன்ஸ் ஷீட்டை பார்ப்போம். பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாரிங்ஸ் வந்து 1,118 கோடி. பாரிங் வந்து கொஞ்சம் ரீபே பண்ணியிருக்காங்க, அது நல்லா தெரியுது. அண்ட்ஸ் குட் நியூஸ். ரிசர்வ்ஸ் வந்து 10,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸோ அது ரொம்ப ஸ்ட்ராங்கான பொசிஷன் ரிசர்வ்ஸும் பாரிங்ஸ் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ஏன்னா ஒரு லாங் டேர்ம் கோயிங் கன்சர்ன் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்க்கும்போது பிஸ்னஸ் கண்டிப்பாக நல்லா போகும். இன்வென்ட்ரிஸும் 3,000 கோடிக்கு மேலே இருக்குது. கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட் ஐட்டம் மட்டும் 753 கோடி இருக்குது. ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி குட் நியூஸ். அப்புறம் இது டோட்டல் ஷேர் கேபிட்டல் நான் சொன்ன 96 crores. அதாவது ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாய், டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 96 crore ஷேர்ஸ். ஃபிக்ஸட் அசெட் 6,200 கோடி. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு இது தெரியுது. அது இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் நல்லா பண்ணுறாங்க, அதனால ரிசர்வ்ஸும் நல்லா ஏறுது. ஸோ உங்களுக்கு வந்து பார்க்கும்போது கம்பெனி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இப்போதுக்கு இருக்காங்க. கரண்ட் ரேஷியோவும் நல்லா இருக்குது, கரண்ட் அசெட்ஸும் நல்லா இருக்குது, கரண்ட் லைபிலிட்டிஸ் கம்மியாக இருக்கனால உங்களுக்கு நல்ல ஒரு கரண்ட் ரேஷியோவும் பர்ஃபெக்டாக இருக்கனால வாட் ஐ கேன் ஃபீல் இஸ் தட் கம்பெனி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாலும் பட் கோயிங் கன்சர்ன் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து லாங் டேர்முக்கு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு குட் ஃபினான்ஷியல்ஸ் தான் இது. ஸோ அதனால ஏதோ வரி பண்ணுறதுக்கு இல்லை. மெயினாக இந்த சார்ட் அனாலிசிஸை பார்ப்போம். இப்போ சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது லாஸ்ட் 6 months சார்ட்டு. இந்த கோவிட் பேண்டமிக் டைமில் தான் இந்த ஸ்டாக்கோட விலை ராக் பாட்டம் 1,400. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1,888 இருக்கும் போயிட்டு அங்கேருந்து 1,498 கிட்டத்தட்ட 400 rupees கீழே வந்துச்சு. அப்புறம் ரிகவர் ஆச்சு, இறங்கிச்சு, அப்புறம் மறுபடியும் ரிகவர் ஆகி இப்போ கிட்டத்தட்ட 1,800 rupees கிட்ட தான் இருக்கு. ஓகே, இதனால இப்போ இது நல்ல பொசிஷனான்னு கேட்டிங்கன்னா ஓகே, டீசெண்டான பொசிஷன் தான் இருக்கு கம்பெனி. இது 2,000 கிராஸ் பண்ணுமா இல்லையான்றத நான் ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன். அதாவது என்னதுன்னா என்டர்பிரைஸ் வேல்யூ டிவைடட் பை ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் டிப்ரிசியேஷன் அமார்டைசேஷன். அது என்னென்ன அடுத்தது காட்டுறேன், அதை பேஸ் பண்ணி இதில் நான் சொல்கிறேன். பட் ஓவராலாக பார்க்கும்போது கம்பெனி ஆஸ் கம் பேக் டு இட்ஸ் ஓல்ட் லெவல் தான் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். ஸோ 1 year சார்ட்லேயே பார்த்தாலே உங்களுக்கு கம்பெனி பேக் டு இட்ஸ் ஓல்ட் லெவல்ஸ்க்கு நல்லா தெரியுது. பட் இது கரெக்டான என்ட்ரி டைமா இல்லையான்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே கைஸ், EB by EBITDA அனாலிசிஸ். இது ஒன்றும் இல்லைங்க, என்டர்பிரைஸ் வேல்யூ டிவைடட் பை ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன். இந்த அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் எவ்வளோ தூரம் போகுன்ற ப்ரைஸ்ன்றதை ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது. இந்த அனாலிசிஸ் நான் பண்ணியிருக்கேன். இதில் வந்து என்னென்னா டார்கெட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணது ஆஸ் ஆன் 31st March டேட்டா படி பார்த்தீங்கன்னா 1,853 rupees இருக்கும் இந்த ஷேர் போகுன்றது. 31 March அன்னைக்கு இருந்த டேட்டா வச்சு இந்த டார்கெட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது எப்படி இந்த வேல்யூ அரைவ் பண்ணணுன்றது போன ரிலையன்ஸ் வீடியோலே நான் வந்து காட்டியிருப்பேன், எப்படி இந்த வேல்யூ டிரைவ் பண்ணணும்னு. அதுவும் உங்களுக்கு இல்லாமல் இந்த வீக் வந்து மறுபடியும் ஒரு கட் போர்ஷன் வந்து லேர்ன் டு டிசிஷன்ல வந்து எப்படி இந்த வேல்யூ EB by EBITDA வேல்யூ எப்படி கால்குலேட் பண்றது வந்து செப்பரேட்டா நான் வந்து அந்த வீடியோல வந்து இந்த வீக் போடுவேன். அந்த வீடியோ ரிலீஸ் ஆனோன்னா அதையும் மறுபடியும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்லாம் செப்பரேட்டா தருவேன்.
ஓகே, இந்த பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 1853 rupees இருக்கும். இந்த ஷேரோட பிரைஸ் போகுன்றது நான் ப்ரெடிக்ட் பண்றேன். அதாவது 31st March 2020 அன்னைக்கு உள்ள டேட்டா படி இந்த ஷேரோட பிரைஸ் வந்து 1853 இருக்கும் போகுன்றது ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஓகே, ஃபியூச்சர் அவுட்லுக் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம். சின்ஸ் பெயிண்ட் இண்டஸ்ட்ரி பிலாங்ஸ் டு சைக்கிளிக்கல் இண்டஸ்ட்ரி, can't expect a big growth in upcoming months. ஓகே, நான் சைக்கிளிக்கல் இண்டஸ்ட்ரின்னு என்னன்னு சொல்றேன்னு இருக்கேன். ஒன்றும் இல்லைங்க, சைக்கிளிக்கல் இண்டஸ்ட்ரின்றது எக்கானமி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போது நல்லா பெர்ஃபார்ம் ஆகும். எக்கானமி நல்லா சரியா பெர்ஃபார்ம் ஆகாத டைம்ல அது கீழே விழுந்துரும் இந்த இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரியில மெயினா பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன், ஆட்டோமொபைல் பாத்தீங்கன்னா மெயின் சைக்கிளிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். சைக்கிளிக்கல் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா இப்ப எக்கானமிக் ஃபால் டவுன் இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி முதல்ல அடி வாங்குது, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அடி வாங்குது. இது ரெண்டும் அடி வாங்கினாலும் பெயிண்ட் இண்டஸ்ட்ரிக்கு அடி வாங்கும். பெயிண்ட் இண்டஸ்ட்ரி எப்படி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன்ல நீங்க நடந்தாதான் அதுக்கு வந்து உங்களுக்கு பெயிண்டிங் ஒர்க் தேவைப்படும். ஆட்டோமொபைல்ல பாத்தீங்கன்னா இந்த கார்ஸ் பைக்ஸ்க்கு அந்த பெயிண்ட் பண்ணுவாங்கல்ல, அதுக்கும் உங்களுக்கு பெயிண்ட் தேவைப்படும். ஸோ இந்த ரெண்டு இண்டஸ்ட்ரி நல்லா நடந்தா மட்டும்தான் பெயிண்ட் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும். இப்போ அன்பார்ச்சுனேட்டா இந்த ரெண்டு இண்டஸ்ட்ரியும் வந்து ஒரு பெரிய செட்பேக்ல இருக்கு. ஸோ ஆப்வியஸா பெயிண்ட் இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு செட்பேக் இருக்கு. ஓகே, அதே தான் there is and there will be a downfall. ஏன்னா இந்த கோவிட் பேண்டமிக் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி சரி, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியும் சரி, டெஃபினட்டா ஒரு டவுன்ஃபால் சந்திக்கும். அதுல டவுட்டே இல்லை. அது நீங்க எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸும் ஆட்டோமொபைல் கம்பெனிஸோட Q1 ரிசல்ட்ஸ் எல்லாம் பாக்குறீங்க, ரொம்ப மிகப்பெரிய லாஸ்ல போயிட்டு இருக்கு. சேட் நியூஸ். பட் ஆஃப்டர் கோவிட் டெஃபினட்டா ஒரு 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 ரிகவரி இருக்கும். பட் டில் தென் உங்களுக்கு இந்த எவ்வளவு நாள் இந்த பேண்டமிக் கண்டினியூ ஆகும் நம்மளுக்கு தெரியல. ஸோ அது வரைக்கும் there will be a downfall in construction automobile. அதனால பெயிண்ட் இண்டஸ்ட்ரிக்கும் டவுன்ஃபால், இந்த ஏஷியன் கம்பெனிஸ்க்கும் ஒரு டவுன்ஃபால் இருக்கும். ஓகே, இப்போ என்னன்னா ஒரு பெயிண்ட் வந்து மெயினா வந்து தயாரிக்கிறதுக்கு ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில். இப்போ என்னன்னா க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் ஏறிச்சுன்னா, இம்போர்ட்டோட ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா க்ரூட் ஆயிலோட ப்ரைஸும் ஏறும். ஏறும் போது என்ன ஆகும்னா ரா மெட்டீரியல் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ரா மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா உங்களோட ப்ராஃபிட்டும் ஷ்ரிங்க் ஆகும். அதனால என்ன சொன்னா இம்போர்ட் பிரைசிங் ஏற டைம்ல டெஃபினட்டா ப்ராஃபிட்ஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகும். ஆனா பட் கம்பேரிட்டிவ்லி க்ரூட் ஆயில் முன்னாடிக்கு இருந்ததுக்கு ரேட் வந்து நல்லா கம்மியா இருக்கு, அது ஒரு பக்கம். அதனால ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். அதே சமயத்துல இம்போர்ட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆக டியூ டு அந்த, ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு கண்ட்ரிஸ்க்கும் அந்த ட்ரேடுக்கு வந்து நம்ம எவ்வளவு ஒரு ட்ரேட் வார், குளோபல் வாரே போகுது ட்ரேட்ல, அது சைனா விஸ் யூஎஸ் இருக்கட்டும். அதனால அந்த ட்ரேட் வார்ல வந்துட்டு இன் டர்ம்ஸா வந்து நம்ம அதிகமா ட்ரேட் பண்ற கரன்சி வந்து வேர்ல்டு வைட்ல பாத்தீங்கன்னா டாலர் தான், US டாலர்ஸ். ஸோ நீங்க அதிகமா இப்ப டாலரோட பிரைஸ் ஏற நீங்க அதிகமா டாலர் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு வரும். ஒரே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் $1000 நேற்று கொடுக்கறதுக்கு 60 ரூபா இருந்தது 2 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு ஒரு டாலரோட விலை வந்து பாத்தீங்கன்னா 75 ரூபா இருக்கு. ஸோ முன்னாடி $1000 கொடுத்தா அது 65,000, இன்னைக்கு வந்து அது 75,000க்கு சமம் இந்தியன் கரன்சியில். ஸோ பிரைஸ் வந்து உங்களுக்கு டாலரோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு நீங்க பே பண்ற கரன்சி டாலர்னால உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஸோ டெஃபினட்டா ரா மெட்டீரியல் காஸ்ட்டும் வந்து என்னது இம்போர்ட் பிரைஸ் ஏறும். இம்போர்ட் ரா மெட்டீரியல் காஸ்ட்டும் ஏறிச்சுன்னா ப்ராஃபிட் அது ஷ்ரிங்க் ஆகும். அது ஒரு நெகட்டிவ் மாதிரி இருக்கு. ஒன்னொரு இம்பார்ட்டன்ட் இது பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட ப்ராஜெக்ட், அந்த ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் பத்தி டெஃபினட்டா சொல்லணும். ஏன்னா ஸ்மார்ட் சிட்டிஸ் நிறைய சிட்டிஸை செலக்ட் பண்ணி கவர்மெண்ட் அதுக்கு வந்து டெவலப்மெண்ட் பண்றாங்க. இந்த ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்னால நிறைய சிட்டிஸ் வந்து மாடர்னைஸ்டா டெவலப் ஆகும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் அங்கே நிறைய நடக்கும். அப்போ இந்த பெயிண்டிங் இண்டஸ்ட்ரிக்கும் டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த பெயிண்ட் இண்டஸ்ட்ரி ஏஷியன் பெயிண்ட்ஸ்க்கு அது வந்து ஒரு குட் அட்வான்டேஜா இருக்கும், ஆடட் அட்வான்டேஜ். இதுதான் ஒரு ஃபியூச்சர் அவுட்லுக் இந்த கம்பெனிக்கு. சரி, வாட் ஐம் ட்ரைங் டு கன்க்ளூட், அதே நாங்கள் எல்லாம் நிறைய சொல்றது தான். எக்கனாமிக் ரெசெஷன் இஸ் சர்டன் டு ஹேப்பன். ஸோ சைக்கிளிக்கல் இண்டஸ்ட்ரி வில் பி அஃபெக்டட் விச் வில் இம்பாக்ட் த கம்பெனி ஸ்டாக். அது சர்டன் டு ஹேப்பன். அது எப்போ ஆகும்னு உங்களுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா பணமே இல்லை. அன்னைக்கு இப்போ ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன் லாஸ்ட் வீக். மிஸ்டர் நாராயணமூர்த்தி சொன்னாரு இந்தியாவோட ஜிடிபி வந்து ஒன் ஆஃப் தி ஆல் டைம் லோக்கு போகும். ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்க்கு இருந்த டைம்ல இருந்த லெவலுக்கு ஜிடிபி போகும்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ டெஃபினெட்லி ஒரு மேஜர் இம்பாக்ட் இருக்கும். அந்த டைம்ல வந்துட்டு ஸ்டாக்ஸ் எல்லாம் விழும்போது இந்த இதுவும் டெஃபினட்டா வரும். அது எஸ்பெஷலி சைக்கிளிக்கல் இண்டஸ்ட்ரியில் உள்ள ஸ்டாக்னால டெஃபினட்டா ஃபால் டவுனுக்கு சான்சஸ் இருக்கு. அதான் நான் இப்போ என்ன சொன்னேன், 1853 இன்னைக்கு ஷேரோட பிரைஸ் 1800 இருக்கு. 1853ன்றது நான் டார்கெட் பிரைஸா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அதாவது EV by EBITD அனாலிசிஸ் படி. ஸோ நீங்க ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட் போடணும்னு நினைச்சீங்கன்னா
ஆனா போன்றது போகலாம், பட் அது ரிஸ்க். ஏன்னா 1853 இருக்கும் போகுமான்னு கேட்டீங்கன்னா, சரி நான் 31 மார்ச் அன்னைக்கு 1666 இருந்தது ஷேரோட பிரைஸ். அப்புறம் அதோட டேட் அன்னைக்கு இருந்த டேட்டா பினான்சியல்ஸை வச்சு ப்ரிப்பேர் பண்ணதான் இந்த அனாலிசிஸ். நான் அதனால 1853 இருக்கும் போகும்னு சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட 1800 இருக்கும் வந்துருச்சு. அதாவது 150 ரூபா கிட்ட ஸ்டாக் ஏறி இருக்கு. இன்னும் ஒரு 50 ரூபா ஏறும்னு கேட்டீங்கன்னா ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இது ரிசெஷன் எனி டைம் வந்ததுன்னா நிஃப்டி விழுந்துரும். நிஃப்டி விழும் போதோ, பேங்க் நிஃப்டி விழும் போதோ, இல்ல சென்செக்ஸ் விழும் போதோ, ஒரு மார்க்கெட் ஒரு மறுபடியும் ஒரு சின்ன ஒரு கிராஷ் மாதிரி வந்ததுன்னா அந்த டைம்ல நீங்க என்ட்ரி போட்டீங்கன்னா இப்போ போய் அந்த கிராஷ் வித்தின் 2-3 வீக்ஸ்ல நடந்ததோ இல்லை 1 மந்த்ல நடந்ததோ, நீங்க 1853 போறதுக்கு முன்னாடி ஸ்டாக் கீழே விழுந்துரும். 1600 லெவலுக்கு வந்துடும் மறுபடியும். ஸோ அதனால என்ன சொல்றேன், அது கொஞ்சம் ரிஸ்கி. அதை மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. மறுபடியும் அந்த லெவலுக்கு வந்துட்டு மறுபடியும் அங்கிருந்து நீங்க உங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் லாஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து ரிகவர் பண்றது வந்து நீங்க அப்புறம் ஒரு ஒரு டைலமால இருப்பீங்க, எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணோம்னு. ஸோ ஆனால் ஒரு ரிஸ்க் இருக்கு. பட் இப்போ ஷார்ட் டேர்ம்ல மார்க்கெட் கிராஷ் ஆகுதுன்னா டெஃபினட்டா 1853 டெஸ்ட் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அதை நீங்க ரிஸ்க் இருக்கு, பாசிபிலிட்டி இருக்கு, நீங்க அதை பார்த்து டிசைட் பண்ணிக்கோங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, மறுபடியும் மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா 200 ரூபா கிட்ட கீழே விழும். 200 ரூபா விழும் போது ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸும் நீங்க போட்டுக்கோங்க. ஏன்னா டக்குனு பிரைஸ் ஏறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கும். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸும் போட்டுக்கலாம். பட் ரொம்ப லாங் டேர்ம், அதாவது ஒரு 3-4 இயர்ஸ்க்கு யோசிக்கிறவங்க அவங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கோவிட் சுச்சுவேஷன் எவ்வளவு நாள் போகும்னு தெரியாது. மேபி நீங்க வந்து ஷார்ட் டேர்ம்ல ஒரு ப்ராஃபிட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா 200 rupees கீழே விழுந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு 100 ரூபாய் ஏறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். ஸோ லாங் டேர்ம்க்கு 2-3 இயர்ஸ் கழிச்சு எப்படி இண்டஸ்ட்ரி ஒர்க் ஆக போகுது, எப்படின்னு நிறைய கம்பெனிஸ் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த கல்ச்சர் வர்றதுனால கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்லாம் மேஜர் அடிவாங்கும். ஏன்னா பெரிய பெரிய கார்பரேட் ஆஃபீஸஸ் இது பில்ட் பண்றதோ எஸ்டாப்ளிஷ் பண்றதோ ஸ்டாப் பண்ணாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் அடிவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் அடிவாங்க, ஆப்வியஸா பெயிண்ட் செக்டரும் அடிவாங்க. ஸோ அது 2-3 இயர்ஸ்ல எவ்வளவு ப்ரொஜெக்ஷன் போகும்னு நம்மளால சொல்ல முடியும். பட் ஒரு ஷார்ட் டேர்ம்க்கு வந்து ஓரளவுக்கு வரும். நீங்க வந்து 200 rupees கீழே வந்து கண்ணை மூடிட்டு வாங்குறதுக்கு ஒரு தைரியமா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஒன்னது நான் முக்கியமாக சொல்லிடுறேன், நான் வந்து செபி ரெஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ உங்களோட அனாலிசிஸ் நீங்க பண்ணிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு கைட் பண்றேன் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் வேண்டாமான்னு சொல்றதுக்கு. ஸோ நீங்க பேஸ் பண்ணிட்டு நீங்க திங்க் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்னைக்கு 1800 இருக்கு, 1600 வரும்போது நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஷார்ட் டேர்ம் அடிக்கலாம். இல்லை ரிஸ்கா இப்பயே எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா 1853 போறதுக்கு சான்ஸ் இருக்கு. 50-50 தான், போகலாம் இல்லை போகாம இருக்கலாம். ஆனா 1600 வந்துட்டுன்னா மறுபடியும் 1800 போறது, 1700 போறதுக்கு டெஃபினட் ஒரு சான்சஸ் இருக்கும். ஸோ நீங்க இந்த நான் சொன்ன சினாரியோஸ்லாம் யோசிச்சுட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஆனா நான் சொல்றது மட்டும் வச்சுட்டு பண்ணாதீங்க. ஏன்னா நான் செபி ரெஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது. ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். அனலைஸ் பண்ணி டிசிஷன் மேக்கிங் வந்து நீங்களே அனலைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, திஸ் ஃபார் டுடே. மோர் இம்பார்ட்டன்ட்லி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் இந்த சொல்லுங்க சேனலை பத்தி. இந்த கொரிஸ் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா tamilminds25@gmail.com மெயில் பண்ணுங்க. தேங்க்யூ.